ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்மவீரா சேனல் அண்ட் விளாக்ஸ். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நம்ம இன்றைக்கி தைப்பூசம் அன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பூசம் அன்றைக்கி காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சு பார்த்தா ஒரே பனி மூட்டமாக இருந்தது. ஏதோ புகை மூட்டைன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு பனி பேஞ்சிக்கிட்டே இருந்ததுங்க. தொடர்ந்து இப்போ கொஞ்ச நாளாக இங்கே அப்படி தாங்க இருக்குது. சரின்ட்டு பரவாயில்ல, நம்ம ஒரு 6 மணிக்கு மேலே போய் கோலம் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பனி நிறைய இருக்கிறதுனால போனோன்னா டக்குன்னு சளி பிடிச்சிக்கும், கோல்டு ஆகிடும். ஏற்கனவே அப்படி தான் இருக்குது உடம்பு. அதனால் கொஞ்சம் ஒரு 6 மணிக்கு மேலே போட்டுக்கலான்ட்டு ஒரு 6 6:15 தாங்க போயிருந்தேன். போயிட்டு அழகாக வாசலில் தண்ணியெல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டேன். அப்படியே வந்துட்டு இந்த வெத்தலை கொடி வந்துட்டு லைட்டாக கீழே விழுந்துருந்தது. அதை கொடி மாதிரி மேலே செடி மேலே எடுத்து விட்டுருந்தேன். செம்பருத்தி செடி மேலே தாங்க விட்ருக்கேன். அது நல்லா வளர்ந்து வருது. சரின்ட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு கோலத்தையும் குட்டியாக ஒரு வீடியோ எடுத்திருந்தேங்க. ரொம்ப பனி மூட்டமாக இருந்தது. 2 கோலம் போட்டு முடிச்சுட்டு பஞ்சகவ்ய விளக்கு தாங்க அன்றைக்கி காலையில் ஏற்றிருந்தேன். பஞ்சகவ்ய விளக்கை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும், வீட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்புறமா பஞ்சகவ்ய விளக்குலாம் ஏற்றிட்டு என்னோடய வேலைகள் தாங்க நான் ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வந்துட்டு காலையிலே சாமி கும்பிட்டுலான்னு தாங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். எப்பயுமே இந்த மாதிரி பூஜை நாள் வந்துட்டு நாளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவேன். ஆனால் கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருந்ததுனால சரின்ட்டு தைப்பூசம் அன்றைக்கி தான் முடிஞ்சளவு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சிட்ருந்தேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு தான், அவங்களால முடிஞ்ச குட்டி குட்டி ஹெல்ப்பும் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் வந்துட்டு ரொம்பவே உடம்பு முடியல. எப்படியோ முருகரை வேண்டிக்கிட்டே அந்த திருத்தணியில் உதித்தருளும் அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாமி கும்பிட்டா நைட்டு 7 மணி கிட்ட ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்துட்டு கோவிலுக்கு போகணுன்னு காலையிலேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, போய் விளக்கு போடணும்னு சொல்லிட்டு. என்னமோ அதுக்கப்புறம் 7 மணி ஆனோன்னே இதுக்கப்புறம் போய் விளக்கு போடலாமா வேண்டாமான்னு 2 யோசனையாக இருந்தது. அதுக்கப்புறம் முடிஞ்சதை பார்த்துக்கலாம், என் அப்பா முருகனை இன்றைக்கி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறமா வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு என் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேங்க. 2 பேரும் வரலன்னு தான் சொல்லியிருந்தாங்க குழந்தைங்க. இருந்தாலும் நீயாவது வாடா கூடன்னு சொல்லிட்டு என் பையனும் நானும் தான் கோவிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு அங்கே முருகரை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்புறமா நல்லெண்ணெய் வாங்கிட்டு போயிருந்தேன். 6 விளக்கு, 6 படை வீடு கொண்ட என் அப்பன் முருகனை நினச்சி 6 விளக்கு ஏற்றி முருகரை பார்த்துட்டு வந்தேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அது மாதிரி நம்ம கடவுளை வணங்குறோங்க. நம்ம கடவுளை நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமோ, நமக்கு பிடிச்ச எல்லா தெய்வத்தையும் நம்ம வணங்குறோம். ஆனால் நம்ம வணங்குற தெய்வத்தை பற்றி நம்ம வணங்குறோன்னு சொல்லிட்டு பின்னாடி நிறைய பேர் பேசுகிறாங்கங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என் சொந்தக்காரங்க தாங்க. என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க தான். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்துட்டு கடவுளுக்கு நிறைய வந்துட்டு பூஜை பண்ணுறேன்ட்டு நிறையா செலவு பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார்கிட்ட சொல்லியிருக்காங்க. மாமியார் சும்மாவே கோவப்படுவாங்க. நம்ம என்ன தான் அவங்கள அம்மாவாக நினச்சாலும் மாமியார் வந்துட்டு மாமியார் தான். அவங்க என்ன தான் நம்ம தாயாக நினச்சாலும் மாமியார் தான். அவங்க குணம் வந்துட்டு அப்படி தான் இருக்கும். நம்ம என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னு நினச்சாலும். படக்குன்னு அவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க, இந்த மாதிரி நீ வந்துட்டு இந்த மாதிரி செலவு பண்ணுறியாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கவும் எனக்கு வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஊருக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு ஒரு 4 நாள் இருந்தாங்க. கூட இருக்க சொன்னாலும் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு ஊரில் மாமனார் இறந்துருந்து அவங்க தனியாக இருந்து பழகுனதுனால அவங்க பிடிச்சத சமைச்சு சாப்பிடுவாங்க, பிடிச்ச இடத்துக்கு போவாங்க. இங்கே வந்து இருந்தாங்கன்னா நம்ம என்ன சமைக்கிறோமோ அதுதான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயம் அவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காது. அதனால் வந்துட்டு நான் அங்கேயே இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து போகிறேன், நீங்களும் அங்கே அப்பப்போ வரீங்களே ஊருக்கு வந்தால் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு வந்தப்போ 4 நாள் சந்தோஷமாக இருந்துட்டு கிளம்புற அன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு போயிட்டாங்க. நீ இப்படிலாம் கடவுளுக்கு செலவு பண்ணுறியாம்மா, இப்படிலாம் சொல்கிறாங்க, நீ வீடியோ எடுத்து போடுறியா, இப்படி பண்ணுறியா? நான் வீடியோவுக்காக எதுவுமே செய்கிறதில்லைங்க. நான் வணங்குற கடவுளுக்கு நான் தினமும் என்னால் முடிஞ்ச பிரசாதம் தினமும் வைப்பேங்க. வச்சு தாங்க நான் கடவுளுக்கு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். பின்னாடி பேசுகிறவங்க பின்னாடி பேசிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே சந்தோஷமாக இருந்தால் என்ன பேசி என்ன பண்ணலாம் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு தான் இன்னமும் இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான பதில் அந்த கடவுள் கொடுத்துருவாங்க. யார் பேசுனாங்கன்னு எங்கள் மாமியார் ஒரு அளவுக்கு சொன்னாலும் கண்டிப்பாக அவங்க தான் பேசுனாங்களான்னு நான் வாராகிக்கிட்ட விட்டேன். வாராகி கரெக்டாக அவங்க தான் பேசுனாங்கன்னு காட்டியும் கொடுத்தா. அதுலேருந்து நான் இன்னும் கடவுளை நான் ரொம்ப நம்புகிறேங்க. அதாவது நமக்கு ஒரு கஷ்டம்னா கடவுள்கிட்ட போய் சொன்னோன்னா நமக்கு எது நல்லதோ கண்டிப்பாக ஒரு நிறைவேற்றி தருவார். நம்ம கூட இருக்காருன்னு தான் நான் இன்னமும் நம்பிக்கிட்டு இன்னமும் அதனால தான் வணங்குறேன். அதே மாதிரி நம்ம சொந்தக்காரங்கக்கிட்டேயோ தெரிஞ்சவங்கக்கிட்டேயோ போய் நின்னோன்னா நம்ம கஷ்டத்தை சொன்னோன்னா அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி சிரிக்கவும் பேசவும் தான் செய்வாங்களே தவிர ஒரு நல்ல வழியை காட்டுவாங்களான்னா சில பேர் கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேரை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்.
சரி, பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம முன்னேறி போய்க்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.